என்னோட ஹேர் ஆயில் வாங்குறதுக்காக வீட்டுக்கிட்டே வந்து அவங்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. அக்கா ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்க்கு என்னோட ஹேர் ஆயில் என்னையும் நம்பி ஹேர் ஆயில் நீங்கள் வாங்கினதுக்கு. என்கிட்ட ஆல்ரெடி அவங்க ஃபஸ்ட்டு 100 ml வாங்கியிருந்தாங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு. அப்புறமா அவங்களுக்கு ஒரு அது நல்லா ஓகேவா இருந்துச்சாமா. மறுபடியும் வந்துட்டு ஊரில் யாரோ கேட்டாங்க, இன்றைக்கி நாங்கள் மகாசிவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு ஊருக்கு போகிறோம், எங்களுக்கு ஹேர் ஆயில் வேணும்னு சொல்லிட்டு வந்து வீட்டிலே நான் வெளியில் போயிருந்தாலும் அவங்க வீட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணி எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு வாங்கிட்டு போனாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாங்க, என்னோடய ஹேர் ஆயில் ஸ்பெஷல் என்னென்னா, ஹேர் ஆயில் வந்துட்டு ரொம்பவே திக்காக இருக்குது. எதுக்குன்னா நம்ம 10 days வெயிலில் வச்சு எடுக்கிறோங்க. அப்புறம் அந்த ஹேர் ஆயிலோட அந்த வேறு நம்ம போட்டிருப்போம்ல, அந்த வேரோட சாரெல்லாம் இறங்கியிருக்கும், செம்மையாக இருக்குங்க. அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும். அப்புறம் அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் இருந்துச்சோ அது ஃபுல்லாக கண்ட்ரோல் வரும். பின்ன டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் வரும். உங்களுக்கு அந்த பெயின் எல்லாமே. பின்ன இளைஞர்னு சொல்லுவாங்க வந்துட்டு, சின்ன வயசுலேயே நமக்கு முடி வெள்ளை ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஹேர் ஆயில் தாங்க. அப்படி தான் அவங்க தம்பிக்கு அவங்க ஹேர் ஆயில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க தம்பிக்கு கொஞ்சம் ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க தம்பி ஊர்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க தம்பிக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஹேர் ஆயில் வாங்குறவங்க எல்லாமே பாய்ஸ் தாங்க. பாய்ஸ்க்கு ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஹாஸ்டல் பசங்க வாங்குறாங்க, பிஜியில் இருக்கிறவங்க வாங்குறாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க என்கிட்ட வந்து ஹேர் ஆயில் வாங்குறாங்க. என்னோட ஹேர் ஆயில் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச்சுங்க. நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலும் அந்த வேலையை தெய்வமாக நினச்சி நம்ம பண்ணணும். ஒரு ஆர்டர் வந்தாலும், 2 ஆர்டர் வந்தாலும், 3 ஆர்டர் வந்தாலும் நான் ஹாப்பியாக எடுத்து பண்ணுவேங்க. அதுக்கு என்னோடய ஃபேமிலியே சப்போர்ட் இருக்குங்க. பாருங்கள், என் பக்கத்துலேயே 2 பெரிய ஆளுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எது செஞ்சாலும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருவாங்க, அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டுங்க எனக்கு. என்னோட ஹேர் ஆயிலும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும் நினைக்கிறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணாலும், செகண்ட் ஆர்டர் பண்ணாலும், எப்போ ஆர்டர் பண்ணாலும் என்னோடய ஹேர் ஆயில் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ என்னோட ஹேர் ஆயில் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணணுங்க. இருந்தது எல்லாமே அவங்களுக்கே கொடுத்துட்டேன். இப்போ ஹேர் ஆயில் ஸ்டாக்கே இல்லை. மறுபடியும் நான் ஃப்ரெஷ் பேட்சாக ஸ்டார்ட் பண்ணி 10 days வெயிலில் ப்ரோசஸ் பண்ணி அப்புறமா தான் கொடுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம ஹேர் ஆயிலை சூப்பராக நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஹேர் ஆயில் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். பின்ன நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ண எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. அந்த தண்ணியில் இல்லை கஞ்சி தண்ணியில் ஏதாவது ஒரு ஜெல்லில் மிக்ஸ் பண்ணி, ஆலோவேரா ஜெல்லில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது இது வேணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.